ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஈட் த ஃபைனஸ்ல அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய் கறி. இந்த பீக்கங்காய் கறி ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். கால் கிலோ பீக்கங்காய் தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடாய் சூடேறினதும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சூடாறினதுக்கு அப்புறமா நல்ல மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பீக்கங்காய் கறிக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சூடான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா 10 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த பீக்கங்காய் கறிக்கு சின்ன வெங்காயம் தான் ருசியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருந்த பீக்கங்காயை சேர்த்துக்கோங்க. பீக்கங்காயில நார்ச்சத்து நீர்ச்சத்து எல்லாம் இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் இருக்கட்டும், தண்ணி நல்லா விட்டுரும். ரெண்டு பழுத்த தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடும். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துருங்க. கூடுதலா கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துட்டு மசாலா வாடை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு லைட்டா கெட்டியானதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வெஜ் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.